அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல் அமல்களையும் மலக்குமார்கள் அல்லாஹ்வின் புறத்தில் 3 விதமாக ஒப்படைக்கிறார்கள். அதில் ஒன்று, நாம் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய அந்த நல் அமல்களை ஃபஜ்ருடைய நேரத்தில் அல்லாஹ்வின் புறத்தில் மலக்குமார்கள் ஒப்படைக்கிறார்கள். பகலில் நாம் செய்யக்கூடிய அந்த நல் அமல்களை மாலை நேரத்தில் மலக்குமார்கள் அல்லாஹ்வின் புறத்தில் ஒப்படைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் கூறினார்கள், நீங்கள் ஃபஜ்ருக்கு பின்பும் அசருக்கு பின்பும் அதிகம் திக்ர் செய்யுங்கள். காரணம், அதன் மூலமாக நாம் செய்யப்பட்ட அமல்கள் அல்லாஹ்வின் புறத்தில் ஒப்படைக்கும் பொழுது அதில் ஏதேனும் குறை இருந்தால் அதை நிறையாக ஆக்கி அது அல்லாஹ்வின் புறத்தில் ஒப்படைக்கப்படும். இரண்டாவது, வாரத்திற்கு 2 தினங்கள் அல்லாஹ்வின் புறத்தில் நாம் செய்த நல்ல அமல்கள் காண்பிக்கப்படும். அதில் ஒன்று திங்கட்கிழமையும் இரண்டாவது வியாழக்கிழமையும். 2 தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வையுங்கள். காரணம், நாம் செய்த நல் அமல் ஏதேனும் குறை இருந்தால் அது நிறையாக மாற்றப்படும். மூன்றாவது, ஷாபானுடைய மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை அல்லாஹ்வின் புறத்தில் நாம் செய்த நல்ல அமல்கள் அல்லாஹ்வின் புறத்தில் காண்பிக்கப்படும். நீங்கள் ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் நோன்பு வையுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வல்ல ரஹ்மான் நாம் செய்த எல்லா நல் அமல்களையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல் அமலாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன்.